இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர்னு தான் சொல்லிட்டு இருப்பார். எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும். அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆடுறது அதுனா கூட பரவாயில்ல சார்னு. அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்கன்னு. இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்குடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரி பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர், நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி. அதாவது அவர் ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார், ரொம்ப லென்த்தாக போகுது, ஜிப்பா பிடிச்சி இழியன் சந்தானம் அப்படின்னாரு. இல்லை சார் முடிச்சுட்டேன். இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரியே படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு. இல்லை ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்கன்னு. ஸோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடவே சுற்றுவார், அது மாதிரி ஒரு பெட்டியோடையே தான் சுற்றுவார். ஆனால் நீங்கள் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்கே சார்? இங்கே வண்டியில் இருக்கா? ஓகே. அதிலிருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சஸ் எல்லாத்தையும் எடுப்பார். நல்ல ரைட்டர். என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது, அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கதையை, அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு. அதுக்கு டைரக்டர் ஆனந்த், இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர். அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பார்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி, ஒரு எமோஷன்ஸ், அதில் காமெடி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு, ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ், இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸு, எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார். தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் படத்தில் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட். அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது தான், அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னென்னா இவ்வளோ பேசுகிறீங்க, இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும்போது சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில் மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான். ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படி தானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இது இருந்துச்சு, எனக்கும் ஒரு தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே, இனிமேல் இப்படி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு. அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.